ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறது எங்களுடைய ஃபுல் டே க்ளீனிங் அப்புறம் பேக்கிங் விலாக் தான். எதுக்காக பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தாங்க. இன்றைக்கி ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக வீடை டஸ்டிங் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் இருந்தது. என்ன தான் டெய்லியும் கூட்டுறோம் பெருக்குறோம், ஆனால் எங்கேயும் தான் இவ்வளோ குப்பை ஒட்டடை சேருது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டஸ்டிங்லாம் பண்ணுற வேலைகள் இருந்தது. கட்டிலு கீழே நிறைய ஒட்டடைகள் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் தான் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இருக்கிற நேரமும் ரூமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மாப்பும் போட்டு ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் எழுந்ததுக்கு முன்னாடி பெட்ஷீட்லாம் துவைக்க போட்டாச்சு. எதுக்காக இந்த க்ளீனிங் அப்படின்னா, நாங்கள் ஷீரடி போகிறோங்க. அப்பா எவ்வளோ நாள் பிளான் தெரியுமா? ஷீரடி அப்படிங்கிறது சாதாரணமாக நாங்கள் கிளம்பலை. இதுக்காக 2 இயர்ஸ் சேவ் பண்ணி தான் நாங்கள் போனோம். எதில் போனோம் அப்படிங்கிறது பெரிய சர்ப்ரைஸு. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மாங்காய் போட்ட சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கியோட லன்ச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லன்ச்சுமே சமைச்சிட்டாங்க. நான் 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. அதுக்கு முன்னாடி க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. என் பையன் ஸ்கூல்லலாம் சாப்பிட்றான். ஆனால் இந்த லீவ் விட்டால் மட்டும் உங்களுக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. அவருக்கு இன்னும் கையால் எடுத்தே சாப்பிட தெரியாது அப்படி தான் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ரூம்லேயே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய லாண்ட்ரி பேக் காலியாக இருந்தால் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் தான் எல்லா துணியும் துவைக்க போட்டிருந்தோமா, 12 மணிக்கெலாம் போயிட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரூமையும் நல்லா க்ளீனாக மாப் போட்டாச்சு. இப்போ இந்த துணியெலாம் மடித்து வச்சுட்டு எங்களோட பேக்கிங்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வீடையும் நல்லா பெருக்கி விட்டாச்சு. டைம் 3 மணி ஆகுது. இதுக்கப்புறம் என்னுடைய செல்ஃப் கேர், அதுக்கப்புறம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி மிஷினு. இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்குங்க. பேட்ரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிட்டு லைட்டாக அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட் இருந்து அந்த ஸ்பின் நல்லா சுற்றும். அது கொஞ்சம் தான் ஹீட் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். ஸோ சேஃபாக தான் ப்ரெக்னென்சி டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி ஹேர்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி, இந்த லிட்டை இப்படி திருவினாலே உள்ளே நிறைய ஹேர் இருக்கும். இது அப்படியே டஸ்டிங் பண்ணிட்டு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேட்ரி மட்டும் கழட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஷியல் ஹேர் அதுக்கப்புறம் த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டேன். இப்போலாம் ஷாப்புக்கு போய் த்ரெட் பண்ணுறதே கிடையாது. பிளேடை வச்சு த்ரெட் பண்ணி சிசர் வச்சு ஐப்ரோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியும் மடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் செல்ஃபில் வச்சு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாய்பாபா நிறைய மிராக்கிள் எங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நான் அப்கமிங் விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாமி இஷ்ட தெய்வமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு சாய்பாபா. ஸோ நிறைய எங்களோட லைஃப் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு சாய்பாபா மட்டும்தான் காரணம். இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டீங்க. இது என்னோடய லாஸ்ட்டு தீபாவளிக்கு எடுத்த ஒரு சுடி டாப்பு. அதுக்கப்புறம் செட்டாக வரும் உங்களுக்கு. இது நான் வியர் பண்ணவே இல்லை. அப்படியே தீபாவளிக்கு வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேனே. இது பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். 1200 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ் கிடையாது. போட்டதுக்கப்புறம் நல்லா கிராண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. 10மோ 10வது தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் பத்திடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா போடாமல் அப்படியே வச்சுருந்ததுனால இந்த ட்ரிப்புக்கு இதை எடுத்துக்கிட்டேன். இது கோவிலில் தான் இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன். இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு 73வது கல்யாணம் கோவிலில் போய் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு வேஷ்டி சட்டை ராம்ராஜில் எடுக்க போயிருந்தோம். அப்போ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1000 rupees. கிளாத் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன, எனக்கு பத்தவில்லை. போட்டு பார்த்தேன், வயிறு கீழே இறங்கவே இல்லை. ஸோ பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் வெயிட்லாம் குறைச்சதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸை போடணும். அதனால் அதை அப்படியே அழகாக மடித்து பீரோவில் வச்சு இன்னொரு ட்ரெஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி பெருசாக ஷாப்பிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வீட்டில் ஆல்ரெடி இருந்த புது ட்ரெஸ் அது மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஜெய்யிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்தேன். இந்த பசங்களுக்கெலாம் ட்ரெஸ்ஸு எங்கே தான் போகுமோ, எப்படி அழுக்காகுமோ கரையாகுமோ அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அவங்களுக்குலாம் ஆம்பளை பசங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படின்னு நினைக்கிறோம். மெயின்டெனன்ஸ் கம்மி தான் கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு டிஷர்ட்லாம் எடுக்கிறோம். அடுத்தது இது எங்கே போகுது, உடனே பத்தாமல் போயிடுது ட்ராயர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது.
லாஸ்ட் டைம் ஸ்டூடியோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு செப்பல்ஸ் செட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்யிக்கு வந்து ஒரு 3 டிஷர்ட்டு 3 ட்ராயர் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால டிஷர்ட் மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். 179. அதுக்கப்புறம் ட்ராயர் எல்லாமே 299 வந்துச்சு. அதில் ஒரு 3 செட்டு அவருக்கு இருந்தது. அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நைட்டில் மட்டும் போட்டுக்கிறதுக்காக ஒரு நைட்டு வேறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ரொம்ப சீக்கிரம் எனக்கு பேக்கிங் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாமே துணிலாம் ஏற்கனவே துவைச்சி மடித்து வச்சதுனால எனக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு வந்து 2 செட்டு, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு 2 செட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா போகிற அன்னைக்கு ஈவினிங்கே வந்து தான் கோவிலை பார்க்க போகிறோம். அதனால் போனோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சென்னை வர மாதிரி தான் பிளான். ஒரு 2 டே ட்ரிப்பு தாங்க. நாங்கள் வந்து போகணும்னு நினச்சி அதுக்காக காசு சேவ் பண்ணி வச்சு இப்போ ஃபேமிலியோடு கிளம்புறோம். ரொம்ப மறக்கவே முடியாத நாளாக எங்களுக்கு இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் போயிட்டு வந்தோம். இனிமேல் ஒரு 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி விலாக் தான் பார்ப்பீங்க. ரொம்ப நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அந்த விலாக் உங்கள் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு. என் லைஃப்பில் நடந்த நிறைய மிராக்கிளான விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சு. ரொம்ப டஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப மினிமலைஸ்டான திங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ளைட்டில் போகிறதுனால எந்தெந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த கத்திரிக்கோல் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீப்பு, அப்புறம் வந்து ரொம்ப லைட்டான காம்பேக்ட் பவுடர், சன்ஸ்க்ரீனு, ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி திங்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வந்து டம்ப் பண்ணல. ஆளுக்கு 15 kg அப்படின்னு இருந்தாலும் எங்களுக்கு வந்து தேவைப்படல. 2 டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் தொட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சா, உள்ளரே இருந்ததுனால ரொம்ப டஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் இன்னொரு நாள் தான் எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணோம். காஸ்மெட்டிக் ஷாப்பிங் அப்படின்னாலே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு. எனக்கு பொட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறையா ஸ்டிக்கர் போட்டு தான் என்கிட்ட இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வைக்கலான்னு பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 3:30 5 o'clock ஃப்ளைட்டு. பட் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போகணும். ஏன்னா இப்போ இந்த பாகிஸ்தான் இந்தியா வார் நடக்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வர சொன்னதுனால வீட்டிலேருந்து 2 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock அது மாதிரி ஆணுச்சு. நான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பேக்கிங்லாம் பண்ணுறதுக்காக நைட்டே குளிச்சிட்டேன். காலையெல்லாம் எழுந்து நல்லா குளிச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு நானும் ஜெயும் நைட்டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். மற்றபடி எங்கள் மாமியார், மாமனார், ஹஸ்பண்ட்லாம் காலையில் 2 மணிக்கு எழுந்து பேய் மாதிரி குளித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் பவுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் வச்சுருக்க ஒரு மேக்கப் பவுச்சு. இதில் ஒரு மிரர், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு, ஐப்ரோ பேலட்டு, ஐஷேடோ பேலட்டு, மை, மஸ்காரா, அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸ்லாம் எடுத்து வச்சேன். நம்ம போகிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவே நான் பார்க்கலங்க. நான் சுத்தமாக அங்கே மல்லிகைப்பூவே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி, அதுக்கப்புறம் ரோஸ் தான் நிறைய இருந்துச்சு. பொக்கே ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அப்புறம் 2 கிளிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர், லிப் லைனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவோட லிப் பாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது போட்டு கொஞ்சம் எனக்கு பிக்மெண்டேஷன்லாம் போன மாதிரி தான் ஃபீல் ஆணுச்சு. அது மட்டும் நான் வச்சுருப்பேன். அப்புறம் லிப் லைனர், அப்புறம் லிப்ஸ்டிக், ஒரு லிப் கிளாஸ், இதெல்லாமே இருக்குது. இவ்வளோ தான் என்னுடைய மேக்கப் பவுச்சில். ஆனால் இதில் நிறைய நான் யூஸ் பண்ணவில்லை. ஜஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஐ ஷேடோ போட்டு நான் கோவிலுக்கெலாம் கிளம்பிட்டேன். இதுவே தேவையில்லாத வெயிட் அது மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் மேக்கப் வீடியோ கேட்குறீங்க. மோஸ்ட்லி நான் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் மேக்கப்லாம் அதிகமாக போடுவேன். மற்றபடி டெய்லி என்ன சன்ஸ்க்ரீன் போடணும் அதுதான் போட்டுப்பேன். மற்றபடி வெளில போனால் காம்பேக்ட் பவுடர் போட்டுப்பேன். ரொம்ப வந்து நான் மேக்கப் அடிக்ட்டு அது மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் மேக்கப் போடவும் பிடிக்கும். இந்த வாஷிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரைஸ் வந்து 79 தான். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இதில் எங்களோட ப்ரஷஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். 2 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மாமியார் மாமனாருக்கு ஒன்று, எங்களுக்கு தனியாக. அதனால் எல்லாருமே வந்து தனியாக சோப், பேஸ்ட் எல்லாமே தனித்தனியாக கேரி பண்ணிக்கிட்டோம். இந்த பேக் ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே ட்ரிப்புக்கு வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 5 kg கையில் வந்து கேரி பண்ணிக்கலாம். பெர் ஹெட்டுக்கு வந்து 15 kg வந்து நம்ம ட்ராலி இது மாதிரி பேக் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வெயிட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஃப்ளைட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் 5 hours பஸ் ட்ராவலிங் இருக்கும். ஸோ அதில் சாப்பிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸஸ்லாம் வாங்கியாச்சு. பெருசாக ஒன்று கிடையாது, முறுக்கு, கடலை இது மாதிரி தான். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து வேலெட்டில் வந்து திங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மணி பர்ஸ்,
அப்புறம் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நான் கையில் வந்து கேரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டிக்கெட் மஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ராலியை ஃபைனலாக எல்லாத்தையும் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து கையில் வச்சுக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட போனதுக்கப்புறம் தான் சாரும் குளிச்சுட்டு வந்துட்டார். இப்போ தான் விளையாண்டுட்டு வந்தாங்க. ஸோ அவனுமே ஹேர் வாஷ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிற வேலை மட்டும்தான். இட்லி மதியானம் வச்ச சாம்பாரே வச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. என் பையனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டான். நானும் ஈவினிங்லாம் குளித்ததுனால நான் நாளைக்கு குளிக்க போகிறது கிடையாது. மற்றபடி உள்ளவங்க தான் குளிக்கணும். அந்த சாப்பாடு விட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூங்கி கோவிலுக்கு காலையில் கிளம்பிட்டோங்க. பேக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இந்த டே எனக்கு போனது. நெக்ஸ்ட்டு விலாக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சஜஷன் ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய், டேக் கேர்.